அமெரிக்காவுக்கும் இவர்களுக்கும் இடையிலே பெரும் மோதல் இருக்கிறது. எதற்கு? ஆப்கானுக்கும் இடையில. இரு நாடுகளுக்கு இடையே தொடர்ந்து இந்த போர் பதற்றம் நீடித்துக் கொண்டேதான் இருக்கு. தலிபான்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் மோதலுக்கு மிக முக்கிய காரணம் ஜியோ பொலிட்டிக்கல் ஹிடன் கான்ஸ்பிரசி இருக்கிறதுங்கிறத நான் ஓப்பனா சொல்றேன். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. பின்னணியில் உண்மையாகவே இந்தியா தான் இருக்கின்றதா? அதுக்கு டியூ டு ரீசன் பின்னாடி இருக்கிறது அமெரிக்கா. இந்தியாவுக்கும் ஆப்கானுக்கும் நல்ல உறவு இருக்கு. ஆனால் இந்தியாவுடைய சொல்ல கேட்டு பாகிஸ்தானை தாக்கக்கூடிய அளவிற்கு புத்தி கெட்டவர்கள் அல்ல. யாரு? தலிபான்கள். இப்பொழுது அவர்களுக்கு இந்தியாவை குறை சொல்வதன் காரணம் இந்தியாவினுடைய வளர்ச்சி அமெரிக்காவுக்கு கண்ணை உறுத்துகிறது. இப்போ பயங்கரவாதம் இல்லைன்னு தான் நம்ம இன்வைட் பண்ணிருக்கோம். ஆனா அவர்களுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற உறவு அவர்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் இல்லை. 659 கோடி ரூபாய்க்கு ராணுவ உபகரணங்கள் வாங்குறதுக்கு ஒப்பந்தம் அளிக்கப்பட்டிருப்பதா தகவல் வெளியாயிருக்கு. என்ன சார் காரணம்? இன்னைக்கு இருக்கக்கூடிய சிக்கல்ல இந்தியா சீனாவுடைய அச்சுறுத்தல் மிக மோசமான விஷயம், பாகிஸ்தானுடைய விவகாரம் மிக மிக மோசமான விஷயம். இப்ப இந்த உபகரணங்கள்லாம் வாங்குறது அண்டை நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கையா சார்? எச்சரிக்கை இல்ல, நம்ம பாதுகாத்துக் கொள்வோம், வேற ஒண்ணும் இல்ல சார். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் சுஃபியான் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். கோபி சார். சார், அதாவது தெஹ்ரிக் இ தாலிபானுடைய தலைவரை குறி வச்சு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் தலைநகர்ல காபூலில் ஒரு தாக்குதல் நடத்துது. அதுக்கு பதிலடியா ஆப்கானிஸ்தானும் ஒரு பதில் தாக்குதல் நடத்துது. தொடர்ந்து தாக்குதல் நடத்துற இடையில கத்தாரும் சவுதியும் புகுந்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி, இரண்டாவது முறையாக அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படின்ற போல ஒரு சமாதானம் செஞ்சு வைக்கிறாங்க. ஆனா மீண்டும் இரு நாடுகளுக்கு இடையே தொடர்ந்து இந்த போர் பதற்றம் நீடித்து கொண்டேதான் இருக்கு. என்ன சார் காரணம்? திரு கோபி, நீங்க கேட்டது பாகிஸ்தானுடைய தெஹ்ரிக் இ தாலிபானுக்கும் தாலிபான்களுக்குமான மோதல். ஆக்சுவலி தாலிபான் என்கின்ற அமைப்பை பற்றி நான் இன்னொரு முறை உங்களுக்கு திருப்பி ஒரு வித்தியாசமான காணொலி தரப்போகிறேன். தாலிஃப் என்று சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ் என்று அர்த்தம். தாலிஃப்ங்கிற அரபு வார்த்தைக்கு மாணவர்கள் என்ற அர்த்தம். இது முல்லா உமர் ஆரம்பித்தார். 1979க்கு அப்புறம் நஜிபுல்லாவுடைய மரணத்திற்கு பின்பு இந்த தலிஃபினுடைய உருவாக்கம் முஜாஹிதீன்களாகவும் ஜிஹாதிகளாகவும் மாறி 1996 2001 வரைக்கும் ஆட்சியில் இருந்தாங்க அவங்க. அதற்கு பிறகு 2001 ஒசாமா பில்லேடனுக்கு எதிரான ட்வின் டவர் அட்டாக்ல அவரை ஒப்படைக்குன்னு அமெரிக்கா சொன்னாங்க. கடைசியில் உங்களுக்கு தெரியும், 18-19 வருடத்திற்கு பின்பு ஆட்சி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற நிலையில அமெரிக்கா ஒசாமா பில்லேடன் ட்வின் டவர் அட்டாக்காக கேட்டாங்க. இதெல்லாம் ஒரு பழைய கதை, சுருக்கமா முடிச்சிடறேன். கொடுக்க முடியலன்னாங்க. 19 வருஷம் 2020 வரைக்கும் போரிட்டு முடியாம தோஹாவில் கந்தஹாரில் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சீஸ்ஃபயர் ஆர் த அமிகபிள் செட்டில்மெண்ட் இன் பிட்வீன் தலிஃப் வர்சஸ் அமெரிக்கா நாட்டை ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. இதுக்கு டிராப்ட் கொடுத்தது டொனால்ட் ட்ரம்ப், ஜோ பிடன் கொடுத்தார். இதுதான் இப்ப 4 வருஷமா ஆட்சி பண்றாங்க. இந்த 4 வருஷ ஆட்சியில அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? இப்ப இந்தியாவுக்கு அமீர் கான் முத்தாகி வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்திருக்காரு. வந்தது மட்டும் இல்லாம உலகத்திற்கு ஒரு பெரிய செய்தியை சொல்லியிருக்காரு. இந்தியா எங்களோடு என்றைக்கு நட்பு இருக்கும், அதாவது பை பர்த்ன்னு சொல்ற மாதிரி இயற்கையான நட்பு தாலிஃப்களுக்கும் ஆப்கான் மக்களுக்கும் இந்தியாவுக்கும் உண்டு. ஏராளமான ஸ்டூடெண்ட்ஸ் டெல்லி யூனிவர்சிட்டியில படிக்கிறாங்க. இன்றைக்கும் அந்த மக்களிடத்தில் இந்தியா என்றால் பெரும் மதிப்பு இருக்கும். நாங்க நிறைய கோடிக்கணக்கான ரூபாய் இந்தியா மோடி அரசு கொடுத்திருக்கிறது. கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கோயிங் ஆன். அந்த ஒரு பக்கம் இருக்கு. அபார்ட் ஃப்ரம் தேர், பாகிஸ்தான் 2 பேருமே ஒரே மதத்தை கொண்டவர்கள் தான். சியா சுன்னா என்று 2 பிரிவு இருக்கிறார்கள். இவங்க 2 பேருமே சுன்னா முஸ்லீம்கள் தான். தாலிஃப்களும் சுன்னா முஸ்லீம், சவுதி அரேபியாவும் சுன்னா முஸ்லீம், கத்தாரும் சுன்னா முஸ்லீம், பாகிஸ்தானும் சுன்னா முஸ்லீம். நல்லா புரிஞ்சா? பாகிஸ்தானில் ஒரு தீவிர கவாரிஜிஸ் பிரிவை சார்ந்தவருக்கு தான் தெஹ்ரிக் இ தாலிபான். கவாரிஜிஸ் என்னன்னா நபிகள் நாயகத்துடைய காலத்திற்கு பின்பு, இதெல்லாம் உலகத்துல ரொம்ப நுணுக்கமான செய்தி. அவருடைய மரணத்திற்கு பின்பு சவுதி அரேபியாவில் கவாரிஜிஸ் அப்படின்னு ஒரு இஸ்லாமிக் குரூப் உருவானாங்க. அவங்க எப்படின்னா ஒரு தீவிரமான ஃபண்டமெண்டலிஸ்ட். இஸ்லாமிய அறிஞர்களால் அவர்கள் மோசமானவர்களாக விமர்சிக்கப்படுது. ஆனா ஃபண்டமெண்டலிஸ்ட் சாதாரண ஃபண்டமெண்டலிஸ்ட் இல்ல.
பொம்பளை பிள்ளை இப்படி பார்த்தாலே கண்ணை நொண்டி விட்டுருவாங்க. ஓகே. அது ரொம்ப ஆபத்து இல்ல, டக்குன்னு கையை வெட்டிடுவாங்க. அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட கவார்ஜிஸினுடைய டீம் தான் தெஹ்ரீகே தாலிபான். நல்லா புரிஞ்சுக்கிட்டா, ஒரு 124 பேரை ராணுவ பள்ளிகள்ல சுட்டு கொண்டாங்க சின்ன பிள்ளைகள். இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு ஹார்ட்கோர் மதவாதிகள் அவர்கள். இப்ப அவங்க பாகிஸ்தானுக்கு எதிராக இஸ்லாமிக் சிரியா ஆட்சி, ஷரியத்தினுடைய ஆட்சியை கொண்டு வரணும்னு அவங்க ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அவர்களுக்கு முழு ஆதரவை தலிஃப் கொடுப்பதாக நம்பப்படுகின்றது. பாகிஸ்தானுடைய சார்ஜிட்டு அலிகேஷன்ஸ் என்னன்னா தலிஃபுகளை தான் அவர்களை ஊக்குவிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப இதுல நாம கவனமா கவனிச்சா, ஒண்ணு இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வருவது, இஸ்லாமிய சட்ட திட்டங்களை இஸ்லாமிக் எமிரேட்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கக்கூடிய தலிஃப்களை போன்று பாகிஸ்தானில் ஊழலை அளித்து சினிமாட்டிக் மோகங்களை எல்லாம் அழித்து ஒரு தனி இஸ்லாமிய தேசமாக கொண்டு வரணும்னு அவங்க முயற்சிக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இப்ப இந்த தலிபான்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் மோதலுக்கு மிக முக்கிய காரணம் ஜியோ பொலிட்டிக்கல் ஹிடன் கான்ஸ்பிரசி இருக்கிறதுங்கிறத நான் ஓப்பனா சொல்றேன். அமெரிக்காவுக்கும் இன்றைக்கு இவர்களுக்கும் இடையிலே பெரும் மோதல் இருக்கிறது. எதுக்கு? ஆப்கானுக்கும் இடையில. அமெரிக்கா காலி செய்து 2020 கையில கொடுத்துட்டு போயிட்டாங்க. அஷ்ரப் கானின் ஒருத்தர், he was appointed body to maintain there, and after that America left the spot. அவரும் ஓடிட்டர். அப்புறம் தாலிபான்ஸ் வந்துட்டாங்க. ஒரு 30,000-40,000 கோடியில இன்னைக்கு கனிம வளத்திற்கான அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஆய்வுகள் தொடர்கின்றது, யூனிவர்சிட்டிஸ் தொடர்கின்றது, பாலைவனங்களில் சோலைவனங்களாக மாற்றி வருகிறார்கள். அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட்ஸ் அவங்க பண்றாங்க. ஓகே. இப்ப தாலிபான் ஆட்சியில செழிப்பா இருக்குன்றீங்க. ஒரு நல்லா வந்துகிட்டு இருக்காங்க. ஓகே. இப்ப பயங்கரவாதம் இல்லன்னு தான் நம்ம இன்வைட் பண்ணிருக்கோம். நம்ம பண்டமெண்டலா தான் நம்ம இந்தியா கூடாது. கண்டிப்பா கண்டிப்பா. இன்னைக்கு பண்டமெண்டலிஸ்ட் இல்ல, எதுவுமே இல்லன்னு. ஆனா அவர்களுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற உறவு அவர்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் இல்லை. ரெண்டும் ஒரே மதம், ரெண்டும் ஒரே ரிலீஜன், ரெண்டும் ஒரே அகீதா, ஒரே கொள்கை. ஆனால் இறந்து போகிற ரெண்டும் முஸ்லிம்கள் தான் இறந்து போகிறார்கள். அதை அவங்களும் கன்ஃபர்ஸ் பண்றாங்க, இதுவும் கன்ஃபர்ஸ் பண்றாங்க. சொல்லி முடிச்சுட்டேன். ஒரே ஒரு வார்த்தை. பாகிஸ்தான் சொல்லுது எங்கள் நாட்டுக்கு எதிரான தெஹ்ரீகே தாலிபானுக்கு இவங்க ட்ரெயின் பண்றாங்க, இவங்க ஃபண்ட் பண்றாங்க. ஆனால் அதை அமீர் கான் முத்தாக்கி போன்ற தலைவர்கள், அதை போன்று பாகிஸ்தானுடைய சபிஹத் முஜாபில்லா, அவர் ஒரு ஸ்போக்ஸ் பர்சன், அவரும் கூட மறுக்கிறார். பாகிஸ்தானுடைய உள்விவகாரத்துல எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நாங்க அவங்கள ப்ரோவோக் பண்ணல, ஃபண்ட் பண்ணல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுதான் காரணம். ஆனா இதுக்கு பின்னாடி வழக்கமா அமெரிக்காவுடைய கைகள் இருக்கலாம் என்று நம்பப்படுது. ஓகே சார். அதே போல பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவஜா ஆசிப் இதற்கு பின்னணியில இந்தியா தான் இருக்கு. அதாவது ஆப்கானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர்கான் முத்தகி வந்த போது இந்தியா தூண்டு இருக்கு, இது போல போர் செய்யும், மறைமுகமாக ஒரு போர் தூண்டலை இந்தியா தான் செஞ்சது அப்படின்ற போல அவர் சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? பின்னணியில் உண்மையாகவே இந்தியா தான் இருக்கின்றதா? பொதுவாக கோபிசார், உலகத்துல ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஏஜென்சி இருக்கு. இஸ்ரேல் ஏஜென்சி மொசாத், அமெரிக்கா CIA, சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யுஎஸ் ஃபோர்ஸ். துருக்கியில இப்ராஹிம் காலின் அவருடைய தலைமையில ஒரு அணி இருக்கு. நம்ம இந்தியாவுல ரா இருக்கு, பாகிஸ்தான்ல IS அமைப்பு இருக்கு, IS. ஆக இப்படி இருக்கின்ற போது ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நாட்டுக்கு எதிராக அரசியல் விவகாரத்தில் சில விஷயத்த மூக்க நுழைப்பாங்க. ஆனா பலுசிஸ்தான் ஒரு ஸ்டேட் இருக்கு. அந்த பலுசிஸ்தான் ஸ்டேட் செப்பரேட்டிவ் மூமெண்ட் கேட்கறாங்க. எங்களுக்கு ஒரு தனி நாடு வேணும்னு. எனக்கு கிடைச்ச தகவல் படி இந்தியா அவர்களை பெரிய அளவுல ஒன்றும் ஊக்குவிக்கவில்லை. புரியுதா? பாகிஸ்தான் தெஹ்ரீகே தாலிபானை விட்டுட்டு இந்தியாவில் ஹிஸ்புல் முஜாஹிதீன், அல் பதர் போன்ற காஷ்மீர் ரெபல்ஸ்களை ஊக்குவிப்பதை போன்று அசாத் காஷ்மீர்ல இருந்து பாகிஸ்தான் கொடுக்கிற ஃபண்ட், அமெரிக்கா கொடுக்கிற ஃபண்ட், சீனா கொடுப்பதை போன்று நாம் அவர்கள் நாட்டிற்குள் எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்தவில்லை. ஏற்படுத்தியிருந்தால் பலஸ்தீன போராட்டம், பலுசிஸ்தானுடைய ஃப்ரீடம் மூமெண்ட்ஸ் பெரிய அளவுக்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்கும். அப்படி ஆகல. ஆனால் இப்பொழுது அவர்களுக்கு இந்தியாவை குறை சொல்வதன் காரணம் ஒரு கோலியேஷன் டீப் கான்ஸ்பிரசி ஹஸ் பீன் மேட் அகைன்ஸ்ட் இந்தியா. அதுக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்கிறது. அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவினுடைய வளர்ச்சி அமெரிக்காவுக்கு கண்ணை உறுத்துகிறது. பாகிஸ்தான் ஒரு தாதா, அவர்களிடத்திலே உணவில்லை. IMF கொண்ட இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் ஹட் பீன் அலாட்டட் ஃபண்ட், மோர் ஃபண்டிங் ஃபார் பாகிஸ்தான். அதுக்கு டியூ டு ரீசன் பின்னாடி இருக்கிறது அமெரிக்கா தான் ஃபண்ட் பண்ணுது. IMF அமெரிக்காவின் கண்ட்ரோல், உலகம் எல்லாமே அமெரிக்காவுடைய கண்ட்ரோல் தான். அதை நம்ம இன்னொரு டாபிக்ல பேசுறோம்.
அப்படி இருக்கும்போது இந்தியா இதில் இந்தியாவுடைய சொல்லை கேட்டு பாகிஸ்தானை தாக்கக்கூடிய அளவிற்கு புத்தி கெட்டவர்கள் அல்ல. யாரு? தலிபான்கள். இந்தியாவுக்கும் ஆப்கானுக்கும் நல்ல உறவு இருக்கு கோபிசார். ஆனால் இந்தியாவோட சொல்ல கேட்டு அடிக்கக்கூடிய அளவுக்கு புத்திகள் அல்ல, புத்திசாலிகள் அவங்க. அப்படி இல்லை, புரியுதா உங்களுக்கு? ஆனா நாம என்ன ஒரு ராஜ்ய ரீதியாக பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களும் ஜெய்சங்கர் அவர்களும் எடுத்திருக்கிற முடிவு வந்து வரவேற்கத்தக்கது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த இஸ்லாமிக் டெரரிசம் இருக்கு பாருங்க, ஃபண்டமெண்டலிசம், ஒரு பெரிய டேஞ்சரஸான வேலை. அவ்வளவு விளையாட்ட நடக்கக்கூடாது, அவ்வளவு ஈஸியா நடக்கக்கூடாது. மத்த டெரரிசம் மாதிரி இஸ்லாமிக் டெரரிசம் இல்ல. இலங்கையில் நடந்த போராட்டம் தொடர முடிஞ்சதா? இன்னைக்கு உலகத்துல எல்லா போராட்டம் நடக்கிறதா? இன்னைக்கு தலிபான்கள் ஜெயிக்க முடிஞ்சது, இன்னைக்கு பலஸ்தீன் ஜெயிக்க முடியுதுன்னா இது வந்து ஒரு பெரிய நெட்வொர்க். இந்தியா ராஜ்ய ரீதியாக என்ன நினைக்கிறது, இந்த நெட்வொர்க்கு நமக்கு எதிராக ஃபண்டமெண்டலிஸ்ட் வரக்கூடாது. அதுக்கு ஒரே காரணம், ஒரு டிப்ளமேட்டிக் ரீதியான உறவு வைக்கணுங்கிறதா நாம ஒரு அழகான ஹெல்த்தி பாசிட்டிவ் மூடு. அது நம்ம சக்சஸ் ஆயிருக்கோம். ஆப்கானிஸ்தான் இந்தியா உறவு மலருமே தவிர எந்த விதத்திலும் அது குறைவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதைத்தான் எனது நீண்டகால அனுபவமான இந்த சர்வதேச செய்தி சொல்றேன். சரி, இறுதியான ஒரு கேள்வி. ஆபரேஷன் சிந்தூர் திட்டத்தை தொடர்ந்து இந்தியா வந்து அதிகப்படியான ராணுவ தடவாளங்களை உபகரணங்களை வாங்கி குவிப்பதாக தகவல் வெளியாயிருக்கு. அண்மையில கூட இந்த அப்பாச்சியோடைய ராணுவ மிசில்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. தொடர்ந்து வந்து இந்த ராணுவ கவசங்கள் வாங்கியிருப்பதா சொல்லப்படுது. இப்ப கூட அண்மையில வந்து 659 கோடி ரூபாய்க்கு வந்து ராணுவ உபகரணங்கள் வாங்குறதுக்கு ஒப்பந்தம் அளிக்கப்பட்டிருப்பதா தகவல் வெளியாயிருக்கு. என்ன சார் காரணம்? ஏன் இந்த இந்த சூழ்நிலைக்கு எப்படி இந்தியா வந்தது? காப்பான் பெரிதா கல்லன் பெரிதா? நல்ல கேள்வி கேட்குறீங்களா சார். நீங்க நாம உலகத்திலே பெரிய நாடு. இன்னைக்கு 50,000 கோடிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். எதை? ஆர்ம்ஸ் அண்ட் ஆமினேஷன். இந்தியாவில் உள்ள ஏவுகணைகள், சூப்பர் சோனி, ஹைப்பர் சோனி, இது எல்லாமே இந்தியா மட்டுமல்லாம வியட்நாம், கம்போடியா, இந்தோனேஷியா, ஜார்ஜியா, எல்லா நாடுகளும் நம்மகிட்ட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. 26. அப்ப நாம ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பு. அடுத்து நமக்கு ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் தேவை. அதுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நமக்கு தேவை. S-400 நம்ம இப்ப அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். 40,000 கோடி. யாரோடு? சோவியத்தோடு. ஏர்கிராப்ட்ஸ் சொந்தமா CJ-10 இப்ப தயார் பண்ணிருக்காங்க. யாரு? சைனா. F-35 அமெரிக்கா வந்து பலஸ்தீன போரில் உருவாக்கியது. அதற்கு சமமான நிலையை நாங்கள் இப்பொழுது எடுத்திருக்கிறோம். அதற்கான மறு உருவாக்கம் மேனுஃபேக்சரிங் யூனிட் 2035 நாம சக்சஸா ஆபரேஷன் பண்ண போறோம். இந்தியா வந்து உலகத்துல பெரிய ராணுவ வல்லமை கொண்டது, சாதாரணமான விஷயம் இல்லை. அப்போ 650 கோடிலாம் இந்தியாவுக்கு ஒண்ணுமே இல்லை. 1,00,000 கோடிக்கு நீங்க வாங்கினாதான் முக்கியம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சிக்கல்ல இந்தியா சீனாவுடைய அச்சுறுத்தல் மிக மோசமான விஷயம். பாகிஸ்தானுடைய விவகாரம் மிக மிக மோசமான விஷயம். இப்ப இந்த உபகரணங்கள்லாம் வாங்குறது வந்து அண்டை நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கையா சார்? எச்சரிக்கை இல்ல, நம்ம பாதுகாத்துக் கொள்வது. வேற ஒண்ணும் இல்ல சார். இஸ்ரோ வந்து குலசேகரப்பட்டினத்துல வந்துருச்சு. ஆமா சார். வருதா இல்லையா? ஆமா சார். தெற்கு பகுதியில திருச்செந்தூர்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ல. இப்போ அவங்க ஹம்பாந்தோட்டையில அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. யாரு? இலங்கையில நம்ம சீனா 99 வருஷம். அப்ப அவங்களுடைய கப்பு போர்ஷிப்பு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அங்க விசிட் பண்ணும்போது மகேந்திரகிரி, நாகர்கோயில், குலசேகரப்பட்டணம், கல்பாக்கம், ஆவடி டேங்கர், இன்னும் எல்லாமே அவங்களுடைய கண்ட்ரோல்ல, பெங்களூர் ஐடி செக்டார், சென்னை எல்லாமே அவங்களுடைய சர்வேலன்ஸ்குள்ள வந்துடும். அப்ப நாம ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வாங்கணும், சர்வேலன்ஸ் வாங்கணும். அதே மாதிரி மேரிடைம் பவுண்டரிஸ், கடல் ஆதிக்கத்தை நாங்க வலுப்படுத்தணும். அதற்கு இந்தியா இன்னும் அதிக முதலீடு செய்யணும். அதை விட ரொம்ப முக்கியம், சுயாதீனமான கண்டுபிடிப்பு உள்ள ஒரு நாடாக மேட் இன் இந்தியா அப்படிங்கிற வரணும். அந்த நடவடிக்கைகள் ரொம்ப சிறப்பா போகுது. அது ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்கிறேன். அதனால நீங்க சொன்ன கேள்விக்கு இன்னும் அதிக இன்வெஸ்ட் பண்ணணும், நிறைய டிஃபென்ஸ் பண்ணணும். அதற்காக அக்ரெசிவ் அட்டாக்ஸ் நம்ம செல்ஃப் ரிலையன்ட் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. சுயாதீனமான ஆயுதங்களை செய்வதற்கு இந்தியா உலகத்துல பெரிய வளர்ச்சி வந்துட்டு இருக்கு. சுதேசி பொருட்களை பயன்படுத்தணும். மொத்தத்தில் சுதேசி பொருட்கள் தான் உலகத்தில் உள்ள இந்தியாவுடைய ஆயுதங்களை கண்டு எல்லாரும் அஞ்சத்தான் செய்கிறார்கள். அதெல்லாம் பொய் இல்லை, அதெல்லாம் அந்த காலம். நமக்கு பாலிஸ்டிக்ஸ் வந்துருச்சு, ஹைப்பர்சோனிக் வந்திருக்கு, பாலிஸ்டிக்ஸ் வந்திருக்கு, ஹைப்பர்சோனிக் வந்திருக்கு. அடுத்து வந்து மற்ற ஆயுதங்கள் எல்லாமே நம்ம டைப் பண்ணியிருக்கோம். அமெரிக்கா F-35 தரும்போது கூட வேணாம்னு சொல்லிட்டோம். அந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம். இன்னும் அதிகம் வளர வேணும். ஆனா முதல் த்ரெட்டன் யார் தெரியுமா? சீனாவும் பாகிஸ்தான். மிக்க நன்றி சார், நேரில் வந்து பல்வேறு தகவல்களை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு. நன்றி கோபி சார்.